திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. திருமூலர் 10ஆம் திருமுறையாக வராரு. இந்த 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளி செய்தது. வரிசைப்படி பார்த்துக்கிட்டு வர்றதில் 10ஆம் திருமுறை. இன்னைக்கு 1ஆம் தந்திரம் 12 அந்தணர் ஒழுக்கம். திருமூலர் 10ஆம் திருமுறை. இதில் அவர் அந்தணர்கள்லாம் எப்படி எந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும்னு கொடுத்துருக்காருன்னு படிப்போம், பாடுவோம் வாங்க. நாம் 10ஆம் திருமுறையை நாமும் படிக்கிறோம். எதையும் மிச்சம் வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் படிக்கணும், பாடணும். தமிழில் கொடுத்துருக்காங்க. படித்து ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்தோம்னா நம்மளுக்கே நல்ல பொருள் விளங்கும். நாமும் 10ஆம் திருமுறையை படிப்போம், பாடுவோம் வாங்க. இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, அபிராமி அந்தாதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். 12 திருமுறைகளையும் படிப்போம்னு இன்றைக்கி நாம் 10ஆம் திருமுறையை படிக்கிறோம். திருச்சிற்றம்பலம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்னென்னைக்கும் எங்களுக்கு பெருகணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் வாங்க. அந்தணர் ஆவோர் அறுதொழில் பூண்டுளோர் செந்தழல் ஓம்பி பிழுப்போதும் நெய்யமஞ்சை தந்தவனர்கரு மத்து நின்று ஆங்கிட்டு சந்தியும் ஓதி சடங்கரு போர்களே வேதாந்தம் கேட்க விருப்பொடு 30 போதாந்தமான பிரணவ துள்புக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈதாந்தம் எனது கண்டு இன்புறுவோர்களே காயதிரியே கருது சாவித்ரி ஆய்தற்கு உவப்பர் மந்திரம் மாங்கு உண்ணி நேயத்தேரிரி நினைவுற்று நேயத்தாய் மாயத்துள் தோய மறையோர்கள் தாமே பெருநெறியான பிரணவம் ஓர்ந்து குரு நெறியாலுரை கூடினல் வேத திருநெறியான கிரியையிருந்து சொரூபமானது ஆனோர் துகளில் பார்ப்பாரே. சத்தியமும் தவம் தானவமாதலும் எய்தரும் இந்தியம் ஈட்டிய வாட்டலும் ஒத்த உயிர்கள் உண்டையுணர்வுற்று பெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரமமே. வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டுந்தம் வேட்கை ஒழிந்தலர் வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடும் வேதாந்தம் கேட்பவர் வேட்கை விட்டாரே. நூலும் சிகையும் நூபலி பிரமமோ நூலது காற்பாசம் நுண்சிகை கேசமாம் நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் நூலுடை அந்தணர் காணும் நுவலிலே சத்தியமின்றி தனிஞானம் தானின்றி ஒத்த விடயம் வீட்டோரும் உணர்வின்றி பத்தியும் இன்றி பரன் உண்மையின்றி பித்தேரும் மூட பிரமணர் தாமன்றே. திருநெறியாகிய சித்த சித்தித்தின்றி
குரு நெறியாலே குருபதம் சேர்ந்து கருமணியமாதி கைவிட்டு காணும் துரிய சமாதியம் தூய்மறையோர்க்கே. மறையோரா அவரே மறையவரானால் மறையோர் தம் வேதாந்த வாய்மையில் தூய்மை குறையோர் தல் மற்றுள்ள கோலகலமென்று அறிவோர் மறை தெரிந்து அந்தணராமே. அந்தன்மை பூண்ட அருமறை அந்தந்து சிந்தை செய் அந்தணர் சேரும் செழும்புவி நந்துதல் இல்லை நரபதி நன்றாகும் அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே. வேதாந்த ஞானம் விலங்கு விதியிலோர் நாதாந்த போதம் நணுகிய போக்கது போதாந்த மாம்பரன் பார்ப்புக புக்கதால் நாதாந்த முத்தியும் சித்தியும் நன்னுமே. ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய காலத்து நன்றும் இருந்து நலம் பல பேசினும் வென்று விளங்கும் விகிர்தனை நாடுவர் சென்று வணங்கும் திருவுடையாரே. தானே விடும் பற்று இரண்டும் தரித்திட நானே விடப்படும் ஏதொன்றை நாடாது. இந்த 14வது பாட்டில் கொஞ்சம் தான் கிடச்சிருக்குது. அதே மாதிரி 15வது பாட்டிலையும் ஒரு 2 வரி தான் கிடச்சிருக்கு. பூமேவு நான்முகன் புண்ணிய போகனாய் ஓமேவும் ஓராகுதி ஆவி உண்ணவே. பார்த்தீங்களா, இவ்வளோ பாதுகாத்து வச்சிருந்து நம்மளுக்காக இந்த சைவம்ன்ற பகுதியில் இந்த பதிவெல்லாம் போடுறாங்க. அருமையான பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் இதெல்லாம் கிடைக்காம போயிருக்கு. எவ்வளோ பேர் இதெல்லாம் பாதுகாத்து நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க. இப்படி ஒரு பதிகமெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? 10ஆம் திருமுறையில் 1ஆம் தந்திரம் 12 அந்தணர் ஒழுக்கம் திருமூலர் அருளியது. இதையெல்லாம் கேளுங்க, பாடுங்க, படிங்க. பாடல்னாலும் கேட்குறதே புண்ணியம். 10ஆம் திருமுறையே நாமும் கேட்குறோம்ன்ற புண்ணியம். திருமூலர் நாயனாரை நாமளும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதே பெரும் பாக்கியம். சிவபெருமான அனைவரும் தொழணும், துதிக்கணும். இதை தான் அனைவரும் வலியுறுத்துகிறாங்க. இறைவனுடைய திரு நாமத்தை தவிர வேறு எதையும் அவங்க சொல்லலை. சிவபெருமானுடைய திருவருளை பெற இது ஒன்று தான் நம்மளுக்கு கிடைச்ச பேரு. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.